கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே. ஸ்கூலுக்கு அம்மா ஒன்று லீவ் சொல்ல சொன்னாவளா? இல்லடி, ஒன்றும் சொல்லலை. ஒன்றும் சொல்லலையா? ஒருவேளை மறந்துருப்பாவளா இருக்கும். சரி குடி, நம்ம சீக்கிரம் கிளம்பணும்ல சித்தி வீட்டுக்கு. சூடா இருக்குடி, அதான் பொறுமையாக குடிச்சிட்டு கிடக்கேன். நீ தான் குடிச்சு முடிக்க போறாள்ல, நீ போய் குளிச்சுட்டு வந்துரு, அப்புறமா நான் குளிக்கேன். நானா முந்தி குளிக்கணும், சுடி தண்ணி வேற வைக்கலையே. இன்னைக்கு ஒரு நாள் பச்சை தண்ணியில் குளிட்டி ஒன்றும் ஆகாது போல. அடிக்க குளிருக்கு பச்சை தண்ணியில் குளிக்க சொல்லியா? பச்சை தண்ணியிலலாம் குளிச்சேன்னா அவ்வளோதான், ஜன்னி வந்து படுத்துக்கிடுவேன். சரி, நான் அம்மையை சுடு தண்ணி வைக்க சொல்லியேன். அம்மா அம்மா இங்கே கொஞ்சம் வாங்கம்மா. அட, நீங்க 2 பேரும் இன்னுமா அந்த காப்பியை கையில வச்சிட்டு இருக்கீங்க? எப்ப தந்தது? சூடு ஆறி நாறி போயிருக்குமே. சூடா இருக்கும்போது எப்படிமா குடிக்க முடியும்? சூடா இருந்தா ஆத்தி ஆத்தி குடிக்கணும். ஆத்துறதுக்கு ஒரு ஆள் சம்பளத்துக்கு போடுவ மாட்டி? சரிம்மா, சீக்கிரம் குடிச்சிடுறேன். நீங்க தண்ணி மட்டும் கொஞ்சம் காய வைங்கம்மா. ஏன், அடுப்புல ஆல்ரெடி தண்ணி காஞ்சிட்டு தான் கிடக்கு. அதை எடுத்துட்டு போய் தம்பி குளிச்சுட்டு வரட்டு. பிறவு நீ குளி. அவன் குளிக்கும் போது திரும்ப உனக்கு தண்ணி வச்சு விடியேன். அவன் தான் என்ன முந்தி போய் குளின்னு சொன்னான். முந்தி போய் குளிக்க சொன்னானா? இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுது. நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா, பிறவாக்கா குளிப்பா. என்னெல்லாம் முழிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் குடிச்சிட்டு கிளம்பு. என்னம்மா சொல்றியே? பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா? பிறவு பள்ளிக்கூடத்துக்கு போகாம வீட்லயே கிடக்க போறா? ஏம்மா, இன்னைக்கு அக்காக்கு பூ வைக்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வாராவன்னு சொன்னியல்ல? ஆமாட்டி, 10 மணிக்குள்ள வந்துருவாவே. நம்ம ஒரு 8, 8:30 போக வேண்டாமா அவ வீட்டுக்கு? அப்ப சங்கர் வரலையா நம்ம கூட? இப்ப அவன் வந்து என்ன செய்ய போறான்? பிள்ளைக்கு பூ வைக்க தான் வாராவ. வருவாவ, பூ வைப்பாவ, அலங்காரம் பண்ணுவாவ, உட்காந்து என்னைக்கு கல்யாணம் வைக்கலான்னு பேசுவாவ. அப்பிறகு போயிடுவாவ. அதுக்கு எதுக்கு அவன்? ஏட்டி, உன்னை லீவ் போட சொன்னதுக்கு காரணம் நீ அக்காளுக்கு துணையா இருப்பல்ல. சேலை மாத்தி உடுத்துவாவ. அப்ப நீ சேலை உடுத்துறதுக்கு வேணும். அது போக மேக்கப் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாவ. அதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க இருந்தா அதெல்லாம் பாத்துக்கிடுவீல்னா உன்னை இன்னைக்கு லீவ் போட்டு இருக்க சொன்னேன். அவனை நான் இன்னைக்கு லீவ் போட சொன்னேன். எம்மா, அக்காளுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வாராவன்னு தெரிஞ்சு என்னையும் லீவ் போட சொல்லுவியல்னு நினைச்சு நான் லீவு சொல்லிட்டேம்மா டீச்சர்கிட்ட. ஏல, உன்னை யாரு என்கிட்ட கேட்கறதுக்கு முந்தி லீவ் சொல்ல சொன்னது? ஏம்மா சாரிம்மா, என்னையும் லீவ் போட சொல்லுவியல்னு நினைச்சு சொல்லிட்டேம்மா. நானும் வாரேம்மா. ஏன்னா நீ அங்க வந்து என்ன செய்ய போறா? அங்க உனக்கு ஒரு வேலையும் கிடக்காது. அக்காவுக்கு கல்யாணம் பட்டு கட்டியதுக்கு தான் வேலை ஏதாவது கிடக்கும். நீ வந்து பார்க்கலாம். இப்ப சும்மா வந்து இருந்து என்ன செய்ய போறா? ஏன்னா லீவ் சொல்லிட்டு திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு போனா டீச்சர் ஏன் வந்தானா கேட்பாவ. கேட்டா சொல்லு, அம்மா வந்து பேசுறேன், போ கிளம்பு. ஐயையோ, இவா பேச்ச கேட்டு நான் படிக்காமலாம் விட்டுட்டேன். கம்ப்யூட்டர் டீச்சர் வெளுத்து புடுவாவளே. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க. சீக்கிரம் தலையெல்லாம் காய வைட்டி, கிளம்பணும்ல, நேரம் ஆயிட்டலா. தலை காயணும்ல டி, அதான் ஃபேனுக்கு நேர் வந்து நின்றுட்டு இருக்கேன். அவ்வளோ சீக்கிரமா தலை காயணும்னா வா, வந்து ஒரு டேபிள் ஃபேனை என் தலைக்கு பிறத்தால பிடிச்சிக்க, சீக்கிரம் காஞ்சு. எப்பாடி, எனக்கு ஒரு அவசரமும் இல்லப்பா. இன்னைக்கு உனக்கு தான் பொண்ணு பார்க்க வரவ, என்ன இல்லை. சரி, நல்லா கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு நில்லே. பத்த வந்து உன்னை நல்லா ஏச போறாவ. நேரம் ஆயிட்டுடி, முடிய விரிச்சு போட்டு நிக்க. ஏம்மா, தலை காஞ்சாதானே கிளம்பு. எதுக்கு? இதுக்குதான் நேரத்தோடு எந்திரிச்சு குளிச்சு கிளம்புன்னு கேட்டியா? 10 மணிக்கு தானமா வாராவ, மணி 8 கூட அவளை. கிளம்பிடலாம், நேரத்தோடு கிளம்பிரு. பிறகு லேட் பண்ணிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் பார்த்துக்க. சரி, என்ன சேலை உடுக்க போறா? எடுத்து வச்சிட்டியா? அத்தை, லித்தியா ஆஃப் சாரி உடுக்க போறேன்னு சொன்னான். ஏட்டி, ஆஃப் சாரி என்னத்துக்கு? சேலை எடுத்து விடு. அத்தே, ஆஃப் சாரி கட்டட்டும். எப்படியும் அவையும் சேலை எடுத்துட்டு வருவாவ, அதையும் மாத்தி உடுக்கணும்ல. இப்பயும் சேலை அப்பயும் சேலைன்னு இருக்கணும்ல. எங்க பிள்ளை தாவணிலையும் அழகா தான் இருப்பான்னு காட்டாண்டாமா. என்னமோ போங்க, அழகா ரெடியா இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடலாம். அதான் மேக்கப்போட ஆள் வந்துட்டனே, பாருங்க எப்படி அழகா ரெடி பண்ணி விடியேன். சரிம்மா, அவைய சேலை கொண்டு வருவாவல்ல, ரொம்ப நேரம்லாம் மாற்ற எடுத்துக்கப்படாது என்ன. சீக்கிரம் கட்டிட்டு வாங்க, அப்புறம் ரொம்ப நேரம் ஆக்கணும். அதுக்கு ஏதாவது அப்புறம் நினைக்க போறாவ என்ன. அதெல்லாம் சீக்கிரம் ரெடி பண்ணிடுவேன் தே. சரிம்மா, கிளம்புங்க. நான் போய் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பரமேசி, நீ கட்டியிருக்க புடவை நல்லா இருக்குடி. உண்மையாவாக்கா சொல்றியே? நல்லா இருக்கோ? ஆமாம்மா, உனக்கு அழகா இருக்கு. இது வாங்கி ரொம்ப நாளாக கட்டவே இல்லைக்கா. சும்மாவே பீரோலுக்குள்ளே கடந்து, அதான் இன்னைக்கு என்ன கட்டலான்னு தேடும்போது இது கண்ணில் பட்டுச்சா, சரின்னு அப்படியே கட்டிட்டு வந்தேன். அப்படியாம்மா?
சரி சரி. குமார் வரலையோ விசேஷத்துக்கு? நான் கூப்பிட்டேங்க்கா, அவைய தான் பூ வைக்கிற ஃபங்க்ஷன் தானே, நான் வந்து என்ன செய்ய, நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாவ. ஆ சரி சரிம்மா. ஏன் ராணி அக்கா, சுவாதி எங்க காணல? காலேஜுக்கு எதுவும் போயிட்டாளோ? இல்லம்மா, அவ ஃப்ரெண்டுக்கு பூ வைக்காவ. அவ காலேஜுக்கு போவாளா சொல்லு. ஊருக்கு போயிருக்காட்டி. ஊருக்கு போயிருக்காளா? காலேஜ் லீவு பார்த்துக்க. ஒரு 5 நாள் ஆயிட்டு லீவ் விட்டு. எங்கள் அக்கா ஊரில் கூப்பிட்டுட்டே கிடந்தா, பிள்ளைய அனுப்பி வை நீயும் வா அப்படின்னு. நம்ம இங்கே ஆடு மாடுவில் பார்த்துட்டு போக முடியுமா? அதை சரி அவளை வேணா போறியான்னு கேட்டேன். அவள் போகிறேம்மான்னா அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அவள் ஊரில் இல்லாத நேரம் தான் இப்படி வேற ஃபங்க்ஷன் வந்துட்டு. நேற்று சாயந்தரம் அக்கா வந்து சொன்னாவளா. போன பிறகு நான் ராத்திரி போல் ஃபோன் போட்டேன், இந்த மாதிரி லித்தியாவுக்கு பூ வைக்கிறாவன்னு. அவள் சார் நான் இல்லாத நேரம் இப்படி வைக்கிறாவளே அப்படின்னா. சரி விடுமா, நீ பட்டு கட்டும் போது நீ கல்யாணத்தோடலாம் இங்கே தானே இருப்ப, அப்போ வந்துக்க அப்படின்னு. ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டா. ஆமாம், ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி பூ வைக்காவ நம்ம இல்லையேன்னு அவளுக்கு வருத்தமாக தான் கிடக்கும். சரி விடுங்க. இவளுக்கு மாப்பிள்ளை பார்க்காதங்கிறது யாருக்குமே தெரியலக்கா, வெளியே யாருக்குமே சொல்லாம தான் பார்த்துருப்பாவு போல. எத்தனையோ துப்பு வரும், இருந்தாலும் அதில் எது ஜாதகம் பொருந்தது எல்லாம் பார்த்து தானே பண்ண முடியும். சரி பார்க்கலான்னு ஆரம்பிச்சிருப்பாவ. நல்ல இடமா கிடச்சோன்னு சரி பேசி முடிச்சிருவோம்னு நினச்சிருப்பாவலா இருக்கும். சரி, நேரம் வேற ஆயிட்டுருக்கு. சரசக்கா எப்படியும் வண்டியில் போயிருப்பாவ. நம்ம 4 பேர் தான் போகணும்னு நினைக்கேன். அவிய 2 பேர்த்தையும் ஆளை காணலை. எங்கே இருக்காவ? பெரிய பொண்ணு வனிதாக்காவை கூப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு போனாக்கா. பெரிய பொண்ணு போனாளா? நேற்று வேற நாங்கள் அப்படி அங்கே ஜூஸ் குடிக்க போன இடத்துல விட்டுட்டு வந்துட்டோன்னு வேற கோவமா இருப்பாளே வனிதா. கூட வருவாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நம்ம பெரிய பொண்ணு அதெல்லாம் பேசி கூட்டிகிட்டு வந்துடுவா. இப்போ அவளும் வனிதாக்கா வீட்டில் தானே கிடக்கா. அப்போ நம்ம அப்படியே மொல்ல 2 பேர் நடந்து போவோம். வனிதாக்கா வீட்டுக்கிட்ட வந்தோன்னா 4 பேர் சேர்ந்து போயிடுவோமாக்கா. ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். அப்புறம் இங்கேயே நின்றுட்டு இருந்தால் நேரம் தான் போகுது. நம்ம மொல்ல நடந்து போவோம் என்ன? ஆட்டுக்கா. அடடா, இந்த சாரியில் நான் எவ்வளோ அழகா இருக்கேன். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நான் மட்டும் இன்னைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போனேன்னு வைங்களா, எல்லாரும் வந்து உங்களை தான் நாங்கள் பொண்ணு பார்க்க வந்தோமான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரவியெல்லாம் கேட்பாவ. கிரிங் ரிங் கிரிங் ரிங். ஏம்மா காலிங் பெல்லையும் அழுத்தியாச்சு, இந்த அக்கா என்னதான் செய்து உள்ள. எக்கோ வனிதாக்கா, எக்கோ வனிதாக்கா. எவா அவ? நம்ம அழகு கொஞ்ச நேரம் கூட ரசிக்க விட மாட்டாளுவ. வனிதாக்கா. இது அந்த பெரிய பொண்ணோட குரல் மாதிரிலாம் இருக்கு. அவட்டெல்லாம் நான் பேசவே மாட்டேன். பெட்ரூம்ல நின்னீங்களா, அதான் நான் கூட்ட சத்தம் கேட்கலையோக்கா. என்ன திடுதுப்புன்னு உள்ள வந்துட்டா? எருமம்மா அக்கா கிளம்பிட்டியலா, போவோமா? என்ன டீ, நேத்து என்ன விட்டுட்டு போனேன், இப்ப மட்டும் எதுக்கு வந்தா? நான் எங்கக்கா உங்களை விட்டுட்டு போனேன்? உடனே படத்தை போடாது. என்ன ஜூஸ் குடிக்க இடத்துல என்ன விட்டுட்டு போனலட்டி? ஏக்கா நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க முந்தி போங்க, நான் பிறத்தால வாரேன்னு நீங்க சொன்னதுனால தானே நாங்க 2 பேரும் விட்டுட்டு போனோம். நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன் என்ன? ஆமா, நீங்க தான் பெரிய பொண்ணு அப்படின்னு அப்படியே பொறுமையா கூப்பிட்டு சொன்னீங்க, அதனால தான் நான் போனேன். ஏய் செவிடி, நான் ஒன்றும் அப்படி சொல்லலை. என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னேன். அடக்கடவுளே, காசு இல்லைன்னு சொன்னா என்னக்கா? எனக்கு அப்படி காதுல விழவே இல்லை. நீங்க போங்க, நான் பிறத்தால வாரேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதனாலதாக்கா விட்டுட்டு போனேன். காசு இல்லைன்னு நீங்க சத்தமா சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு காசு கொடுத்துருப்பேன் இல்லக்கா. என்னக்கா நீங்க? இவன் நடிக்காளா இல்லை உண்மையாவே காது கேட்காம தான் போனாளா? வர வர காதே கேட்க மாட்டேங்குன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னேங்க்கா, மறந்துட்டீங்களா? ஆமாம், பல தடவை காது கேட்க மாட்டேக்குன்னு சொல்லிட்டு தான் கிடந்தா. ஒருவேளை வேணும்னு விட்டுட்டு போலையோ, தெரியாம தான் போனாலோ? என்னக்கா நீங்க என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டுட்டீங்களே? ஏ சாரி டி, நீ தெரிஞ்சா விட்டுட்டு போயிருப்பியா? தெரியாம தான் போயிருக்கா போல் இருக்கு. நான் கூட நீ வேணும்னே விட்டுட்டு போயிட்டு நினச்சி உன் மேலே கோவப்பட்டுட்டேன் டி. அட போங்கக்கா, எவ்வளோ நாளாக நம்ம பழகியும் இப்படி விட்டுட்டு போகிற ஆளா நானு? அதுவும் சரிதான். ஏக்கா இந்த புடவையில சூப்பராக இருக்கீங்களே. ஆமால்ல, அதை தாண்டி நானும் பார்த்துட்டு இருந்தேன். அழகா இருக்கேன் பத்தியா? இவாகிட்ட என்னெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்த வேண்டியது இருக்கு. கடவுளே. என்னடி, என்னமோ வாய்க்குள்ள முணங்கின மாதிரி இருந்து. இந்த உலக அழகி சொல்லுவாவில்லக்கா, அது அந்த புள்ள பேர் என்ன பேர்? ஐஸ்வர்யா ராய். அந்த புள்ள மாதிரி இருக்கியக்கா, அதை விட அழகாலாம் இருக்கிய. ஆமா பெரிய பொண்ணு, என் கூட பள்ளிக்கூடத்துல ஒரு புள்ள படிச்சு. அந்த புள்ள அடிக்கடி சொல்லுவா, உலக அழகின் பட்டம் உனக்கு தாம்டி கொடுக்கணும், கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? கேட்குறவ கிணையா இருந்தா நீ என்ன கதையை வேணாலும் சொல்லுவா. சரிக்கா, அதெல்லாம் கிடக்கட்டு, நேரம் ஆயிட்டுல. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு லேட் ஆயிரும் பத்தியலா, கிளம்புவோமா? சரிடி, மற்றவியெல்லாம் எங்க? சரசக்காவோட தங்கச்சி வீட்டு விசேஷம் தானக்கா, அதனால சரசக்கா எப்படியும் அவ வீட்டுக்காரரோட போயிடுவாவ. நம்ம 4 பேர் தான் போகணும். இவ பரமேசு போய் ராணி அக்காவை கூட்டிட்டு வரேன்னு போனா, எப்படியும் வந்திருப்பாவன்னு நினைக்கேன். வாங்க நம்மளும் கிளம்புவோம். ஆமாட்டி, எப்படி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போனாதானே நல்லா இருக்கும். நேரம் எதுவும் ஆயிரப்போகுது, வா கிளம்புவோம்.
நம்ம வெளியே வரக்குள்ள அவியலே வந்துட்டாவளே. என்னக்கா கிளம்புவோமா? கிளம்புவோம் பரமேசு, நேரத்தோடி போனா தானே நல்லா இருக்கும். சரி வாங்க போவோம். ஏன் பெரிய பொண்ணு பிள்ளைய கூட்டிட்டு வரலையா? பிள்ளை நல்லா உறங்கிட்டு கிடந்தாக்கா, அதனால மாமியார்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அவிய பாத்துக்கிடுவாவ. உறங்கி முழிச்சோன்னு உன்னை தேட மாட்டாளாட்டி? அவ என்னைக்கு இவளை தேடுனாக்கா? இவ என்னாலும் என்ன கூடயேவா இருக்கா? மாமியார்கிட்ட தான் பிள்ளைய விட்டுட்டு வாரா. அழகு போல அவ மாமியார்கிட்ட இருந்துக்கிடும் பிள்ளை. பரவாயில்ல பாத்தியா, சில பிள்ளைகள்லாம் யார் இருந்தாலும் அம்மாவை தேடிட்டே கிடக்கும். இவ முதல்ல அம்மா மாதிரி இந்த பிள்ளை கூடயே இருந்தா தானே, நம்ம கூடயே தானே சுத்திரா. உங்களை இப்போ எது கேட்டாவளோ? உண்மையை தானட்டி சொன்னேன். ஆமா, எங்க மாமியார் பிள்ளை பாத்துக்கிடும், அதனால நான் பிள்ளைய தைரியமா விட்டுட்டு சுத்துறேன். இப்ப பாரு எவ்வளோ அழகா உன்னை பொண்ணு மாதிரி ரெடி பண்ணிருக்கேன்னு. ஏட்டி, நான் இவ்வளவு நாள் பொண்ணு மாதிரி இல்லாம பிறவு எப்படி இருந்தேன்? இன்னைக்கு தானட்டி நீ கொஞ்சம் குளிச்சா, அதான் அழகா இருக்கேன். ஐயே, வாக்கா வாங்கத்தான். வாரோம், வாரட்டி. வாரோம். அடடே அத்தான், என்ன இது? அக்காவை கல்யாண பொண்ணு மாதிரி அலங்கரிச்சுலாம் கூட்டிட்டு வந்திருக்கியே. எல்லாம் திவ்யா பண்ண வேலைட்டி. கம்முன்னு இருந்தா கேட்கால, இப்படியெல்லாம் இருங்கம்மா, இதுதான் அழகா இருக்கும்னு அவ தான் இப்படியெல்லாம் சோடிச்சு விட்டா. உண்மையாவே அழகா தான் இருக்குக்கா. ஆமா மைனி, உங்களுக்கு இது நல்லாதான் இருக்கு. முருகா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து கிளம்பிட்டாவளா? கேட்டியெல்லாம் ஃபோன் போட்டு? 10 மணிக்கு வாரேன்னு சொன்னாவத்தான். இன்னும் ஒரு தகவலையும் காணல. இனிதான் பொறுமையா கிளம்புவாவ. 10 மணினா 10 மணிக்கே வந்துருவாவளா? கொஞ்சம் முன்ன பின்ன ஆகதானே செய்யும். மற்ற நேரம்லாம் பரவாயில்ல செல்வி. ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது நல்ல நேரத்தோடி பண்ணாதானே நல்லா இருக்கும். சொன்ன நேரத்தோடி வந்தாதானே நல்லா இருக்கும். ஏன்க்கா, உனக்கெல்லாம் பட்டு கட்டும்போது அத்தான் எந்த நேரத்தில் வந்தாவன்னு ஞாபகம் இருக்கா? அதை போய் மறக்க முடியுமா செல்வி? காலையில் வாரேன்னு சொன்னாவ. நம்ம அம்மா நம்மளை திட்டிகிட்டே இருந்தாவ. ஒழுங்கா கிளம்புங்க, நேரத்தோடி கிளம்புங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்கன்னு சொல்லி கடைசியில் ஆள் எத்தனை மணிக்கு வருது? நைட்டு 8 மணிக்கு வருது. காலையில் வருவாவன்னு சொல்லி நம்மளும் கிளம்பி உட்காந்துருந்தோம். ஏன்ட்டி? ஏ செல்வி, இப்ப அதெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்திட்டு கிடக்கா? ஆமாத்தான், மாப்பிள்ளை வீட்டுக்காரவியன்னா இப்படி தான் இருப்பாவ. நீங்களே காலையில் பட்டுக்கட்ட வாரோன்னு சொன்னியே, ராத்திரி தானே வந்தியே. இவைய 10 மணிக்கு வாரோன்னு சொல்லியிருக்காவே. எப்போ வருவாவளோ? சரி வரட்டும், ஒரு ஃபோன் மட்டும் போட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுக்கிடுங்க என்ன. சரியத்தான். என்ன 2 பேரும் வாசல்லே நின்னுட்டியே? வீட்டுக்கு வரவியலெல்லாம் வரவேற்கணும்லனே, அதான் இங்கே நின்னுட்டோம். அதுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது 2 பேர்த்த நிற்க வச்சுட்டு நீ உள்ள வேலை ஏதாவது கடந்து பார்க்க வேண்டியதானே? எக்கா, கல்யாணத்துக்கு வரவன்னா 4 வாலிபு பிள்ளைகளும் முன்னாடி நிற்க வச்சா நல்லா தான் இருக்கும். இப்போ வீட்டில் தானே விசேஷம், வீட்டுக்கு தானே வராவ. நம்ம வீடு தேடி வரவியல நம்மளை வாங்கன்னு கேட்காண்டாமா? அதுவும் கரெக்ட் தான் செல்வி. சரிட்டி, அப்போ நீங்கள் நில்லு. உள்ளே எதுவும் வேலை கிடக்கா சொல்லு, நான் போய் அதை ஏதாவது பார்க்கேன். அது ஒரு வேலையும் இல்லைக்கா. அவைய கிளம்பிட்டாவன்னா பாலை மட்டும் காய்ச்சி வைக்கணும். அவையெல்லாம் வந்தோடனே காப்பி மட்டும் கொண்டு போய் ரித்தியாவை கொடுக்க சொல்லணும். வேற ஒன்றும் இல்லை. பிறகு அவைய புடவை ஏதாவது எடுத்துகிட்டு வந்தால் அதை மாற்றிட்டு பூ வச்சுட்டு போவாவ. எப்படியும் வரதுக்கு ஒரு 11 ஆயிரும். அப்போ 12 மணி போல் விசேஷம் முடியுமா? அதனால் மதியானம் சாப்பாடு சொல்லியிருக்கு. எத்தனை பேரை கூப்பிட்ருக்கோமோ அத்தனை கணக்கு பண்ணி சாப்பாடு சொல்லியிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் சாப்பாடு போட்டு முடிச்சிட வேண்டியதான். ஏட்டி, பாப்பா கிளம்பிட்டாளா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனேன், தலையை தோட்டிட்டு நின்றுட்டு இருந்தா. இப்போ கிளம்பியிருப்பான்னு நினைக்கேங்க்கா. அதுக்கு பிறகு போய் பார்க்கலையோ? இல்லைக்கா, அப்பயே தலையை தோட்டிட்டு நின்னா உடனே தாவணி உடுத்துருவேம்மா அப்படின்னா. இப்போ எப்படியும் கிளம்பியிருப்பான்னு நினைக்கேன். போய் பாரா. அப்போ சரி, நான் போய் பார்க்கேன். சரி அத்தான், நீங்களும் அக்கா கூட உள்ள போங்க. சரிம்மா, எதுவும் வேலை கிடந்தா சொல்லு என்ன. சரி அத்தான். மக்களே, அடடே, என் பிள்ளை தேவதை மாதிரிலாம் இருக்கா. என் கண்ணே பற்றும் போல் இருக்கே. போங்க பெரியம்மா. பெரியம்மா பொய் சொல்லலம்மாக்கா, உண்மையாவே அழகா இருக்க. உன் தங்கச்சி என் பின்னாடி தான் வந்தா. எங்க போனா? ஏ திவ்யா, ஏட்டி திவ்யா, இங்க வந்து அக்கால பாருட்டி. சூப்பர். யாருப்பா இது? எங்க அக்காலா இது? எப்படி திவ்யா, உங்க அக்கால மாதிரி தெரியுதா? எல்லாம் ஏன் கை பண்ணும். என் மேக்கப்னாலதான் உங்க அக்கா கொஞ்சம் பார்க்க மாதிரி இருக்கு. அது என்னவோ உண்மைதாக்கா, இன்னைக்குதான் கொஞ்சம் அழகா தெரியுறா. அதெல்லாம் மாப்பிள்ள வரப்போறாவல்ல, அதனால வெக்கத்துல அழகா இருப்பா புள்ள. இதுதான் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு எல்லாரும் என்ன கிண்டல் பண்றீங்க என்ன? ஆமா, பிறகு என்னைக்கு கிண்டல் பண்ண? இரு, மாமா மட்டும் வரட்டும், இன்னும் என்னெல்லாம் கிண்டல் செய்ய போறேன்னு பாரா. வாங்கம்மா, எல்லாரும் வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். பெரிய பொண்ணு பரமேசு, வனிதா, ராணியக்கா எல்லாம் வாங்க வாங்க. வந்துட்டோம். என்ன புருஷன் பொண்டாட்டி வாசல்ல வந்து நின்றுட்டே? வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆமாட்டி, எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கா. வரவேற்பெல்லாம் அப்புறம் பயங்கரமா இருக்காண்டாமா? பரவாயில்லையேக்கா, விசேஷத்துல வேலையை பார்க்காம எங்களை வரவேற்கலாம் நின்றுட்டு இருக்கியே. ஆமாம்மா, நம்ம வீட்டில் நடக்கும் விசேஷம். எதுவும் குத்தங்குறை வந்துடக்கூடாதுல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரவியெல்லாம் வந்துட்டாவலாமா? இல்லக்கா, இனிமேதான் வருவா. சரிக்கா, நாங்க கூட மாப்பிள்ளை வீட்டுக்காரவியெல்லாம் வந்திருப்பாவே, நம்ம தான் லேட்டு நினைப்போம். இல்லை நீங்கள் நேரத்தோடி வந்துட்டியே. எல்லாரும் உள்ள போங்கம்மா.